இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அற்புதமான ஒரு குரல், கற்றலின் கேட்டலே நன்றுன்னு சொல்லுவாங்க. கேட்க செவிவுடையோர் கேட்கட்டும் என இயேசுவுடைய வார்த்தை. அதாவது நம்ம கேட்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற பலன் அதிகம். இந்த செவி நல்லதை கேட்கின்ற பொழுது அது உள்ள மனசில் பதியும். அது உண்மை. அதான் பெரியவங்க படிக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா கத்தி படின்னு சொல்லுவாங்க. நல்லா நீ கத்தி படிக்கும் பொழுது நீ கண்ணால் பார்க்குற, அதை சொல்கிற, அந்த சொல்கிற ஒளியை உன் காது கேட்குற 3 முறை நீ படிப்பதற்கு சமம். நல்லா லவுடாக கத்தி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான விஷயம். கற்றலின் கேட்டலே நன்று, கேட்க செவிவுடையோர் கேட்கட்டும். பெரியவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்டோம்னாலே மிகப்பெரிய ஒரு ஒரு சொல்கிறது, வாழ்க்கையினுடைய ஒளியை பெற்றதுக்கான சமம் இல்லையா? அது ஒரு தகப்பன் சொல்கிறத பிள்ளை கேட்டால் வாழ்க்கை, ஒரு தாய் சொல்கிறத பிள்ளை கேட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மூத்தோர் சொல் கேளுன்னு சொல்லுவாங்க. நமக்காக பெரியவங்க அவங்க சொல்கிற வார்த்தை கேட்டு நடந்தால் வாழ்க்கை என்ன சொல்கிறது, மேன்மை அடையும். அதை சொல்ல முடியும். மூத்தோர் சொல்லு கேட்டாலே வாழ்க்கை மேன்மை அடையும்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடந்தா, அவருடைய சொற்படி நடந்தா எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும் பாருங்க நமக்கு. இன்றைய நற்செய்தியில் என்னை கவர்ந்த இந்த ஒரு வரியை மட்டும் நான் தியானிக்கலாம்னு இருக்கிறேன். மற்ற விடுங்க, அவருடைய உருமாற்றம். இந்த ஒரு வரி மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். இவருக்கு செவிசாயுங்கள், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். இவருடைய வார்த்தையை கேளுங்க, போதும். அவர் சொல்கிறது கேளுங்க, அப்படி நடங்க, போதும். கானாவூர் நிகழ்ச்சியில், அதாவது முன்னே சொல்லியிருக்கிறேன் நான், ஒரு யூத திருமணத்தில் திராட்சை ரசம் என்பது மிக உயரிய ஒரு உணவுப் பொருள். அது இல்லாமல் விருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே கானாவூரிலே மாதாம்மாவும் ஏசப்பாவும் போயிருக்காங்க. அங்கே ரசம் தீர்ந்து போச்சு. எல்லாம் அம்மாட்ட வராங்க, அம்மா ரசம் தீர்ந்து போச்சும்மா. அம்மா சொல்கிறாங்க, ஏசப்பா எப்போ ஏசுங்க வா, ரசம் தீர்ந்து போச்சான். என் நேரம் என்ன வரலையம்மா ஒரு ஒதுங்கி போகிறாரு. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? என் நேரம் என்ன வரலையே. அதுக்கு அம்மா சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, போங்க இருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறத செய்யுங்க, போதும். அவர் சொல்கிறத பஸ் கேளுங்க, கேட்டு நடங்க, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக. இதுதான் அவருக்கு செவி கொடுங்கள். திருமண பந்தியிலே பணி செய்கிறவர்கள் ஏசப்பாடைய வார்த்தையை கேட்டாங்க. 6 ஜாடி இருக்குது, தண்ணி நிரப்புங்க, நிரப்பினார்கள். இப்பொழுது முகர்ந்து பரிமாறினாங்க. பந்தியில் வந்தவங்க கேட்டாங்க, என்னையா நீ இவ்வளோ டேஸ்டான ரசத்தை இப்போ லாஸ்ட்டாக கொடுக்குறீங்க, இவ்வளோ சுவை மிகுந்த ரசத்தை இவ்வளோ கடைசியாக கொடுக்குறீங்களா என்று எல்லோரும் மகிழ்ந்தார்கள். எங்கே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கப்படுகிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அங்கே ஆண்டோட அருள் ஆசை அங்கே பொழிந்திருக்கும். இன்றைக்கு முதல் வாசத்தை வாசிக்கிறோம் நம்ம. இன்னைக்கு அதாவது கல்தேயரான ஊர் என்ற ஊரிலிருந்து யாவை இறைவன் அபிரகாமை அழைத்து வருகிறார். அபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார். இன்னும் சொல்ல தட்டாமல் கேட்கிறார். அவர் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசல அபிரகாம். அப்படி முழுமையாக யாவே இறைவனை முழுமையாக நம்பியதால் ஆண்டவர் அதை தனக்கேற்ற நீதியாக கருதினார். வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். நம்ம கடவுள் என்ன பண்ணாரு, என் வார்த்தையை கேட்டு என் நம்பி என் கூட்டி வர பத்தியா. 12ஆம் அதிகாரத்தில், நீ உன் நாட்டையும் உன் வீட்டையும் உன் மொத்தத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா.
நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். அதை நம்பினார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்டு அப்படி நடந்தார். அவருடைய பாருங்க பார்ப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை. ஆனால் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். ஆபிரகாம், அதாவது நிமிர்ந்து வானத்தை பாரு, எவ்வளவு நட்சத்திரம், என்ன முடியுமா, அதை போல உன் இனத்தை நான் பெருக செய்வேன். அவனுடைய ஆசீர்வாதத்தை பாரு. ஆபிரகாம் ஒரே ஒரு குடும்பமாக கிளம்பி வந்தாருங்க. மனு குலத்திற்கே விசுவாசத்தின் தந்தை அழைக்கப்பட்டார். அவரால் மாபெரும் மனம் உருவாக்கி சகோதரர்களே, எங்கே ஆண்டோடைய வார்த்தை கேட்கப்படுகிறது, எங்கே கேட்டு நம்பிக்கை கொள்ளப்படுகிறதோ அது ஆண்டவருக்கு நீதி. அந்த இடத்துல மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறை மகிழ்ச்சியும் அங்கே மிளிரும். பாருங்க பார்ப்போம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். உடன்படிக்கை செய்து தன்னுடைய ஆசை முழுவதையும் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு யாவை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருக்கு செவிசாயுங்கள். பழைய ஏற்பாட்டிலே யாவே ஆண்டவருக்கு யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ, செவி கொடுத்து யாரெல்லாம் யாவே ஆண்டவர் படி வந்தாங்களோ அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தையை தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் மகனுக்கு செவி கொடு, அவ்வாறு செவி கொடுத்தால் நீ வாழ்வாங்கு வாழ்வாய். நான் செவி கொடுக்க மாட்டேன், எனக்கு ஏசப்பா தேவை கிடையாது, அவனுடைய வார்த்தை எனக்கு தேவை கிடையாது அப்படி சொல்கிறோமா? அவங்க யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? இதற்குத்தான் 2ஆம் வாசகம் வாசிக்கணும் நம்ம இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி 2ஆம் வாசகத்தில் இருக்கின்ற இந்த பின்னணி நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் அந்த மக்களுக்கு பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைலாம் சொல்கிறாரு, ஏன் இப்படி அவங்கள ஒரு 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 இறக்கி சொல்கிறாரு, என்ன காரணம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிலிப்பி என்பது ஒரு ஊர், ஒரு நகரம். அந்த நகரம் ரோமை குடியேற்ற பகுதி. ரோமையினுடைய பேரரசர் மகா அலெக்சாண்டர், அவருடைய தந்தை பெயர் பிலிப்பு. அப்போ இந்த பிலிப்பு நகரத்திற்கு அலெக்சாண்டர் பண்ணாரு, தன்னுடைய அப்பா பெயரை வச்சாரு இந்த நகரத்துக்கு. அப்போ தன்னுடைய தந்தையினுடைய பெயரை தாங்கி அந்த நகர் இருப்பதாலே, தந்தையின் பெயர் அந்த இடத்துக்கு வழங்கப்பட்டதாலே அந்த இடத்திற்கு பல சிறப்பு சலுகைகளை என்ன பண்ணுச்சு, ரோமை அரசாங்கம் அதை கொடுத்துச்சு. பல சிறப்பு சலுகைகள். இதையெல்லாம் பயன்படுத்தாங்க மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க, தாண்டோண்டித்தனமாக இஷ்டத்துக்கு, நம்மளாம் சிறப்பு அதிகாரம் பெற்றவங்க என்று வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு எதிராக சென்றது. ஆண்டவருடைய அவர் வார்த்தையை சொன்ன அவருக்கு செவி கொடுக்கும் விதமாக அந்த வாழ்க்கை இல்லை. கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய அந்த பயணத்தை சிதைக்கிற விதமாக இருந்துச்சு. வாசிக்கிற பாருங்களேன். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் நம்மிடத்தில் உள்ளனர். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையா இருக்கிறாங்க. அவங்க அந்த சிலுவை நமக்கு மீட்பு கிடைச்சது, அந்த சிலுவையை மதிக்க மாட்டுறாங்க. அந்த சிலுவைக்கு எதிராக இருக்கிறாங்க, மீட்புக்கு எதிராக இருக்கிறாங்க, ஏசப்பாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? பாருங்க பார்ப்போம். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண் உலகை சார்ந்தவையே. ஆனால் நாம் விண்ணுலக குடிகள், விண்ணக குடிமக்கள். நமக்கு விண்ணகத்தான் தாய் வீடு. எனவே நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரோட உறவில் நிலைத்திருங்கள் போல் சொல்றார். அவங்க ஆண்டவர் பேச்ச கேட்கல, இஷ்டத்துக்கு வாழறாங்க. ஓகே, அவங்க அழிவுதான் முடிவு. நாம எப்படி வாழணும்? திருப்பாடல பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்,
யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் வாழ்வுக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? எவன் ஒருவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்கிறானோ, எவன் ஒருவன் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறானோ, அவருக்கு ஆண்டவரே ஒளி, அவரே மீட்பு, அவரே அடைக்கலம், அவர்தான் அனைத்தும். போங்க, வேற வேற வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அவர்தான் அனைத்துமாய் இருந்து நம்ம வழிநடத்துவார். எனவே சகோதரர்களே, தவ காலத்தில் ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். நாம் கேட்ட வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆசீர்வதிப்பார்.